இல்லை, நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலாம் அங்கே இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா எங்கெல்லாம் ஒரு சில தனிநபர்கள் யாருடைய தூண்டுதலின் பேர்லயோ செய்யறாங்கன்ற ஒரு சில கருத்துக்கள் நிலவுகுது. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்கள் வேலிடேட் பண்ணுறோம். இல்ல, அதை நம்ம இப்போ போய் வேலிடேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக 99% சிறப்பாக செயல்படும் அந்த நிர்வாகத்தில் 1% இல்ல, நான் சொன்ன இல்ல என்னன்னா போதுமான ஊழியர்கள் இல்லைன்னு தான் முதலே சொல்லியாச்சு. 1,40,000 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. சோ அதனால இல்ல இப்ப சொல்லிக்கிறேன். இப்ப என்ன நடவடிக்கைன்னா எங்கெங்கெல்லாம் சீரமைக்கும் பணிகள் அதற்கான எங்கெங்கெல்லாம் டீம் அமைச்சு இன்ஜினியர்ஸ் டீம் போட்டு நேற்று 7 டீம் சென்னை முழுவதும் சுட்டி இருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் உடனே ஃபால்ட் இருக்கோ உடனே போய் அட்டன் பண்ணி அதை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்துச்சு. திருவள்ளூர்ல நேற்று ஒரு ஃபால்ட் இருந்துச்சு, அதுல ஹை வோல்டேஜ்னால ஃபால்ட் இருந்துச்சு. அதுல முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் இரவு முழுசு நடந்துச்சு. அதே மாதிரி திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் இது எல்லாத்திலும் கரூர்லயும் ஒரு சில இடங்கள்ல சொன்னாங்க. சோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் ஒரு தனிநபர்கள் இதில் தவறு இழைக்கப்பட்டிருக்கோ அவங்களுடைய மேனுவல் எரர்னாலேயோ இல்ல அவர்கள் தெரிந்தோ இல்ல யாருடைய தூண்டுதல் பேர்ல செய்யப்பட்டிருந்தால் அதுல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்படும். இப்ப நம்மளுடைய கால் சென்டர்ஸ்ல 24 மணி நேரம் கால் சென்டரோட நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. மேக்ஸிமம் அந்த கால் சென்டருக்கு கால் பண்ணா அங்க எடுக்கிற கால் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு மின்சார வாரியத்திற்கு அங்க இருக்கிற அவங்க ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் இருக்கலாம், அதனால போன் எடுக்காம இருக்கலாம். கால் சென்டருக்கு தொடர்பு கொள்றவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையானது அதை அங்கேயே பதிவு செய்து அங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு மெசேஜும் போயிடுது. ஒவ்வொரு கால் சென்டர் நம்ம கால் சென்டர் 24 மணி நேரம் 300க்கும் மேற்பட்டோர் கால் சென்டர்ல பணியாற்றுறாங்க. அதற்கான உடனே அவங்களுக்கு அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணி அதுக்கான மெசேஜும் கொடுத்துறாங்க. ஸோ அதனால பெரும்பாலும் கால் சென்டருக்கு தொடர்பு கொண்டால் அதுக்கான உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு அங்க சப்ஸ்டேஷன்ஸ்லயும் இருக்கிற ஊழியர்கள் வேற பணிகள்ல இருக்கலாம். ஸோ அதனால போன் எடுக்காம இருக்கலாம். ஸோ அதனால கால் சென்டர்ல கால் பண்றதுதான் எல்லாரும் எல்லாரும் சொல்லல. இல்ல 99 ஒரு சில பேரால் மெத்தன போக்காக இருக்கலாம், அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாருமே அப்படி இல்ல. 99% நேற்று இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான அதிகாரிகள் சி லெவல் இருக்க அதிகாரிகள், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க பெரும்பாலான அதிகாரிகள் இரவு முழுவதும் தூங்காம, அதாவது 2 நாள் தூங்காமல் இரவு முழுவதும் பணியாற்றி இருக்காங்க. இப்போ வரைக்கும், அதாவது நேற்று மதியம் போனவங்க இப்போ வரைக்குமே பணியில இருந்துட்டு தான் முழுவதும் சுற்றுப்பயணம் இருந்து எல்லா இடத்துலயும் பணியாற்றி வராங்க. நம்ம இதுல இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு சொல்றோம்னா எல்லா இடத்துலயும் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள், பழைய கேபிள்கள். ஸோ இதையும் அங்கங்க அந்த 14 பெரிய ஃபால்ட் வருது, அதையும் சீரமைக்கும் பணிகள் இருக்கு. முழுமதாக புதுசா மாற்ற முடியாது, ஆனால் தேவையான இடத்துல இருக்கிற கையிருப்புகளை வச்சு புதுசாக மாற்றப்பட்டது. எங்கெங்கெல்லாம் பெரிய ஃபால்ட்டுக்கும் மாற்றப்பட்டிருக்கு. கேபிள் ஃபால்ட்ஸ் எல்லாம் டெம்பரரியா சீரமைச்சு கொடுத்துட்டு வராங்க. 2,50,000 கோடிங்கிறது கடன் சொல்லியிருக்கேன். 2.5 crores நீங்க சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் ஃபால்ட் இருக்கோ நம்ம சரி பண்ணிருக்கோம். இது இன்னொன்னு சம்மர்ல சடன் பீக் இருக்கு. சம்மர்ல சடன் பீக் இருக்கறனால இன்னொன்னு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கறனால அந்த பீக் இருக்கு. சோ இது சரி பண்ணிட்டே இருக்கும். 20 வருடமாக நலிவடைந்த ஒரு நிறுவனம், 20 வருடமாக ஒரு நிறுவனத்தை எவ்வளவு அந்த அதோடைய அனைத்தையும் உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சாச்சு. இதை சீரமைக்கும் பணிகள் சில ஆண்டுகள் பிடிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வெகு விரைவில் இதற்கான சீரமைக்கும் பணிகள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.